அன்பார்ந்த மாணவர்களே, இன்றும் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். இன்றும் நாங்கள் தரம் 1 கணித பாடத்தில் சில விடயங்களை பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்று என்ன விடயங்கள் பற்றி கலந்துரையாட போகிறோம் என்று பார்ப்போமா? நிறம், பருமன் ஆகியவற்றிற்கமைய பொருள்களை தெரிவு செய்தல். என்ன விடயம்? நிறம் மற்றும் பருமன் அடிப்படையில் எவ்வாறு வேறுபடுத்துவது என்பதை பற்றி இன்று நாங்கள் கலந்துரையாட போகிறோம். அந்த வகையில் வாருங்கள், உங்களுக்கு நான் உண்மையான சில பொருட்களை கொண்டு வந்து செய்து காட்ட போகிறேன். பார்ப்போமா? பாருங்கள், இங்கே சிவப்பு நிற பூக்கள், வெள்ளை நிற பூக்கள் காணப்படுகின்றன. இவை பூ வகையை சேர்ந்தவை தான். ஆனால் என்ன வித்தியாசம்? நிறம். இவை நிற வித்தியாசத்தில் வேறுபடுகின்றன. வெள்ளை நிற பூக்கள், சிவப்பு நிற பூக்கள். அப்போ இவற்றை நாங்கள் எவ்வாறு வேறுபடுத்தலாம்? கூறுங்கள். வெள்ளை நிற பூக்களை ஒரு குவியலிலும் சிவப்பு நிற பூக்களை இன்னும் ஒரு குவியலிலும் வைத்து நாங்கள் வேறுபடுத்த முடியும். அப்படித்தானே? அப்போ வெள்ளை நிற பூக்களை நாங்கள் ஒரு குவியலாக்குவோம். அடுத்து என்ன செய்ய வேண்டும்? சிவப்பு நிற பூக்களை நாங்கள் மற்றும் ஒரு குவியலாக வேறுபடுத்துவோம். இப்போ வேறுபடுத்திட்டோமா? சிவப்பு நிற பூக்கள், வெள்ளை நிற பூக்கள், இவை இரண்டும் ஒன்றாக இருந்தன, ஒரு தொகுதியாக இருந்தன. அவற்றை என்ன செய்தோம்? நிற அடிப்படையில் வெள்ளை நிற பூக்களை ஒரு தொகுதியாகவும் சிவப்பு நிற பூக்களை மற்ற தொகுதியாகவும் வேறுபடுத்தினோம். இன்னும் ஒன்றை பார்ப்போம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். என்ன இவை? பலூன்கள். உங்களோட பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் பலூன் ஊதி போடுவீங்க தானே? ஆம், உங்கள் வீடுகளிலே இந்த பலூன்கள் நிச்சயம் இருக்கும். என்ன? அப்ப இவை அனைத்தும் பலூன்கள் தான். ஆனால் என்ன வித்தியாசம்? நிறம். என்ன? சிவப்பு நிற பலூன்கள், நீல நிற பலூன்கள். இந்த இரண்டு நிறங்களும் இங்கே ஒன்றாக காணப்படுகின்றன. என்னென்ன நிறங்கள்? சிவப்பு நிறங்கள், நீல நிறம். இந்த இரண்டு நிறங்களும் இந்த பலூன்கள் இங்கே காணப்படுகின்றன. இவற்றை நாங்கள் எவ்வாறு வேறுபடுத்தலாம்? நீல நிற பலூன்களை ஒரு தொகுதி, மற்ற தொகுதியில் என்ன? சிவப்பு நிற பலூன்கள். அப்போ வேறுபடுத்துவோமா? சிவப்பு நிற பலூன்கள், நீல நிற பலூன்கள். இப்போ வேறுபடுத்தி விட்டோம். அப்படித்தானே? சிவப்பு நிற பலூன்களும் நீல நிற பலூன்களும் ஒரு குவியலில் இருந்தன. அவற்றை நாங்கள் என்ன செய்தோம்? நிற அடிப்படையில் சிவப்பு நிற பலூன்கள், நீல நிற பலூன்கள் என்று வேறாக்கி விட்டோம். விளங்கியதா? இப்போது வாருங்கள், இங்கேயும் சில செயற்பாடுகளை பார்க்கலாம். பாருங்கள், இங்கே என்ன காணப்படுகின்றன? கொடிகள். என்ன நிற கொடிகள் காணப்படுகின்றன? பச்சை நிற கொடிகளும் சிவப்பு நிற கொடிகளும் காணப்படுகின்றன. எல்லாமே கொடிகள் தான். ஆனால் என்ன? நிறம் வித்தியாசம். பச்சை நிறம், சிவப்பு நிறம். அப்ப நாங்க என்ன செய்ய போகிறோம்? பச்சை நிற கொடிகளை ஒரு தொகுதியாகவும்
சிவப்பு நிற கொடிகளை இன்னொரு தொகுதியாகவும் நாங்கள் வேறாக்க போகிறோம். பாருங்கள். பச்சை நிற கொடிகளை இங்கே நான் வேறுபடுத்தி விட்டேன். அடுத்து சிவப்பு நிற கொடிகள் பார்த்தீர்களா? 2 பச்சை நிற கொடிகளும் 2 சிவப்பு நிற கொடிகளும் இங்கே காணப்பட்டன. அவற்றை நான் இங்கே வேறாக்கி விட்டேன். அடுத்து பாருங்கள், பலூன்கள். இப்போ பார்த்தோம் பலூன்கள். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், நீல நிற பலூன்களும் ஊதா நிற பலூன்களும் காணப்படுகின்றன. தெரிகின்றதா? 4 பலூன்கள் இருக்கின்றன. என்ன நிறம்? நீல நிற பலூன்களும் ஊதா நிற பலூன்களும். அப்ப எவ்வாறு நீங்கள் வேறுபடுத்துவீர்கள்? நிற அடிப்படையில். இது நிறம் தானே, அப்ப எவ்வாறு நீங்க வேறுபடுத்துவீர்கள்? நீல நிற பலூன்களை ஒரு தொகுதி, மற்ற தொகுதி என்ன? ஊதா நிற பலூன்கள். பாருங்கள், நீல நிற பலூன்கள், அங்கே என்ன வரும்? ஊதா நிற பலூன்கள். பார்த்தீர்களா? வேறுபடுத்தி விட்டோம். உங்களுக்கு விளங்கி இருக்கும், அப்படித்தானே? பலூன்கள் 2 நிறங்களில் இங்கே காணப்பட்டன. அவற்றை நாங்கள் நீல நிற பலூன்களாகவும் ஊதா நிற பலூன்களாகவும் நாங்கள் வேறுபடுத்தி விட்டோம். இங்கே பாருங்கள், என்ன காணப்படுகின்றன? பந்துகள். எப்படியான பந்துகள் இவை? எப்படியான பந்துகள்? நிறம் ஒரே நிறமாகத்தான் இருக்கின்றன. ஆனால் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னது? பருமன். பருமன் என்பது என்ன? அளவு. அளவின் அடிப்படையில் நாங்கள் வேறுபடுத்த போகிறோம். அப்ப அளவில் பெரியது எது? இந்த பந்து தான் பெரிய பந்து. இவை சிறிய பந்துகள். அப்ப பருமனில் சிறியவை இவை, பருமனில் பெரியது இது. அப்ப எவ்வாறு நாங்கள் வேறுபடுத்தலாம்? பெரிய பந்தை ஒரு தொகுதியாகவும் சிறிய பந்தை மற்றொரு தொகுதியாகவும் வேறுபடுத்தலாம். விளங்கியதா? அப்போ என்ன செய்வோம் பாருங்கள். இந்த சிறிய பந்துகளை ஒரு குவியலாக ஆக்குகிறேன். இந்த பெரிய பந்தை ஒரு குவியலாக வைத்தாச்சு. இப்ப என்ன நடந்தது? வேறுபடுத்தி விட்டோம், அப்படித்தானே? இவை மூன்றும் ஒரு தொகுதியாகத்தானே இருந்தன. அப்ப நாங்கள் என்ன செய்தோம்? பருமன், அதாவது அளவின் அடிப்படையில் நாங்கள் அவற்றை வேறுபடுத்தினோம். எவ்வாறு? பெரிய பந்தை ஒரு தொகுதியாகவும் சிறிய பந்தை மற்ற தொகுதியாகவும் நாங்கள் வேறுபடுத்தினோம். சரிதானே? இப்போ இங்கே பார்க்கலாம். பாருங்கள், பாருங்கள், இங்கும் என்ன காணப்படுகின்றன? பந்துகள். பந்துதானே இப்போ பார்த்தோம். அதே போல் இங்கும் பந்துகள் தான் காணப்படுகின்றன. இங்கே 2 பெரிய பந்துகளும் 2 சிறிய பந்துகளும் காணப்படுகின்றன. அப்போ எவ்வாறு நாங்கள் வேறுபடுத்தலாம்? பெரிய பந்து 2ஐயும் ஒரு தொகுதியாகவும் சிறிய பந்துகள் 2ஐயும் இன்னும் ஒரு தொகுதியாகவும் நாங்கள் வேறுபடுத்தலாம். இங்கே பெரிய பந்தை வைக்கிறேன். சரியா? அடுத்து சிறிய பந்துகள். பார்த்தீர்களா? பெரிய பந்துகளை ஒரு தொகுதியாகவும் சிறிய பந்துகளை மற்ற தொகுதியாகவும் நாங்கள் வேறுபடுத்தி விட்டோம். இன்னும் ஒன்று பார்ப்போம். பாருங்கள், இங்கே குவளைகள் குவளைகள் காணப்படுகின்றன. இந்த குவளையை நீங்கள் எதற்கு பயன்படுத்துவீர்கள்? தேநீர் குடிப்பீர்கள், அப்படித்தானே? அந்த குவளைகள் தான் இவை. அந்த குவளைகளை பாருங்கள், பெரிய குவளைகளும் சிறிய குவளைகளுமாக இங்கே 4 குவளைகள் காணப்படுகின்றன. இவற்றை வேறுபடுத்துவதானால் எந்த அடிப்படையில் நாங்கள் வேறுபடுத்த வேண்டும்?
கூறுங்கள். ஆம், பருமன் அடிப்படையில். என்ன? பருமன் என்பது அளவு. அளவின் அடிப்படையில் நாங்கள் வேறுபடுத்த போகிறோம். பெரியது சிறியது. என்ன? அவ்வாறு நாங்கள் வேறுபடுத்த போகிறோம். அப்போ எப்படி நாங்கள் வேறுபடுத்தலாம்? பெரிய குவளைகளை ஒரு தொகுதியாகவும் சிறிய குவளைகளை மற்ற தொகுதியாகவும் வேறுபடுத்தி காட்டியிருக்கிறேன். அடுத்து பாருங்கள், இங்கே என்னென்ன காணப்படுகின்றன? பழங்கள். என்னென்ன பழங்கள் காணப்படுகின்றன சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆப்பிள், அன்னாசி, மாம்பழம். 3 வகையான பழங்கள் இங்கே காணப்படுகின்றன. இவற்றை நாங்கள் எவ்வாறு வேறுபடுத்தலாம் சொல்லுங்கள். எல்லாம் ஒரே வகையான பழங்களா? இல்லை. ஆப்பிள் ஒரு வகை, அன்னாசி இன்னொரு வகை, மாம்பழம் மற்றொரு வகை. அப்போ 3 விதமாக நாங்கள் வேறுபடுத்த போகிறோம். பாருங்கள், அப்ப ஆப்பிள் ஒரு தொகுதி, மற்ற தொகுதியில் என்ன வைத்திருக்கிறோம்? அன்னாசி. அடுத்த தொகுதியாக மாம்பழங்களை வைத்திருக்கிறேன். இவ்வாறான செயற்பாடுகள் உங்கள் செயல் நூலில் இருக்கின்றன. அவை உங்கள் கைகளில் இருக்கும். நீங்கள் அவற்றில் இவ்வாறான பயிற்சிகளை செய்து மேலும் கூடுதலான விளக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இவ்வாறான பயிற்சிகளை உங்கள் செயல் நூலில் செய்து பாருங்கள். செயல் நூலில் இப்படி நிறைய பயிற்சிகள் இருக்கின்றன. அதை நீங்கள் செய்வதன் மூலம் கூடிய விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இன்று நாங்கள் என்னென்ன விடயங்கள் பற்றி பார்த்தோம் சொல்லுங்கள். நிறம், பருமன் என்பவற்றுக்கேற்ப பொருட்களை நாங்கள் என்ன செய்தோம்? வேறுபடுத்தினோம். நிறம் என்பது என்ன? வெவ்வேறு நிறங்கள். என்னென்ன நிறங்கள் பார்த்து நாங்கள் பலூன்களை பிரித்து பார்த்தோம், கொடிகளை பிரித்து பார்த்தோம் நிற அடிப்படையில். அதே போல் பருமன் அளவு பெரியது சிறியது அடிப்படையிலும் நாங்கள் வேறுபடுத்தி பார்த்தோம். இவை அனைத்தையும் நாங்கள் இன்று கற்றுக்கொண்டோம். உங்களுக்கும் விளங்கி இருக்கும். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.